மடத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா செவ்வாய். துலாத்துக்கு 2க்கு அதிபதி செவ்வாய். ஆனால் தனாதிபதியே உங்களுக்கு பாதகாதிபதியாகவும் வராரு, அஷ்டமாதிபதியாகவும் வராரு. துலாத்துக்கு இல்லை, பாதகாதிபதி, அதாவது 7ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் வரார், களத்திராதிபதியாகவும் 2ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் களத்திராதிபதியும் வரார் செவ்வாய். அதே மாதிரி உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான். அதே மாதிரி உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி சந்திரன். பொதுவாக துலா ராசி அன்பர்களுக்கு அவங்களுடைய தொழிலில், நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்க நிறையா பேர் இருப்பாங்க துலா ராசிக்காரங்க. அது மாதிரி வேலை பார்க்குறவங்களும் இருப்பாங்க. அதிகமான பேர் தொழில் பண்ணுறவங்களாக இருப்பாங்க துலா ராசின்றவங்க. ஏன்னா இவங்களால் எல்லாரையும் அனுசரித்து பேசி வேலை வாங்க முடியும், வேலை வாங்கக்கூடிய திறமைகள் உள்ளவங்களாக இருப்பாங்க. எதையும் ஆலோசனை பண்ணி கரெக்டாக எடை பார்த்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் இப்போ கொஞ்ச காலமாக அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்ட காலம் ஓடின்னு இருக்கு. இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் துளாராசிக்கும் தொழில் மாற்றங்கள், தொழிலில் ஒரு ஸ்டாகரிங் இருக்குது. இதெல்லாம் சரியாக போயிடும், கவலைப்பட வேணாம். தொழிலில் நிச்சயமாக நீங்கள் நல்லா வருவீங்க. இது ஜென்ரலாக துளாராசிக்கு இயல்பாக ஏற்படக்கூடியது. என்ன அப்படின்னா 10ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் இருக்கிறதுனாலையும் 6ஆம் இடத்துக்கு அதிபதி குரு. பொதுவாக துளாராசிக்கு மற்றவங்களுக்கு கன்சல்டண்ட்டாக இருக்கிறவங்க பல பேர் துளாராசியில் இருப்பாங்க. கன்சல்டன்சிஸ் வச்சுருக்காங்க இல்லையா, அதில் பல பேர் துளாராசியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி சொந்த தொழில், சின்ன சின்ன என்டர்பிரைனர்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த என்டர்பிரைனர்ஸ் நிறையா பேர் துளாராசியாக இருப்பாங்க. அதே மாதிரி பூமி, இடம், நிலம், வாகனங்கள், நீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் துளாராசிக்காரங்க இருப்பாங்க. உணவுத்துறை சம்மந்தப்பட்டதில் இருப்பாங்க, ஃபிஷரிஸில் இருப்பாங்க. இதெல்லாம் துளாராசிக்கு உள்ள